Taste the Daily. ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் வழியாக தங்க நகை கடன்கள் இருப்பதால் மத்திய நிதி சேவைகள் துறை வழங்கியுள்ள இந்த முக்கிய பரிந்துரைகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி பரிசீலிப்பதுடன் தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையையே தொடர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் செயல்படும் நிதி சேவைகள் துறை தங்க கடன் பெறும் நடைமுறைகள் குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட வரைவு தர நெறிகளை முறைப்படுத்த வேண்டி பரிந்துரைகள் வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார். புதிய ஒழுங்குமுறை விதிமுறைகளில் இருந்து 2 லட்சத்திற்கும் கீழ் கடன் பெறும் சிறு தொகை கடன் பெறுநர்களை விலக்க பரிந்துரை செய்திருக்கிறது. இருப்பினும் விவசாயிகள், சிறு வியாபாரிகள் மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கியுள்ள மக்கள் தங்களின் அவசர தேவைகள், மருத்துவ மற்றும் கல்வி நிதி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக தங்க நகை கடன்கள் இருப்பதால் அனைத்து தங்க நகை கடன்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறார். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் வழியாக தங்க நகை கடன்கள் இருப்பதால் மத்திய நிதி சேவைகள் துறை வழங்கியுள்ள இந்த முக்கிய பரிந்துரைகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி பரிசீலிப்பதுடன் தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையையே தொடர வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்துவதாக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் வழியாக தங்க நகை கடன்கள் இருப்பதால் மத்திய நிதி சேவைகள் துறை வழங்கியுள்ள இந்த முக்கிய பரிந்துரைகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி பரிசீலிப்பதுடன் தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையையே தொடர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் செயல்படும் நிதி சேவைகள் துறை தங்க கடன் பெறும் நடைமுறைகள் குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட வரைவு தர நெறிகளை முறைப்படுத்த வேண்டி பரிந்துரைகள் வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார். புதிய ஒழுங்குமுறை விதிமுறைகளில் இருந்து 2 லட்சத்திற்கும் கீழ் கடன் பெறும் சிறு தொகை கடன் பெறுநர்களை விலக்க பரிந்துரை செய்திருக்கிறது. இருப்பினும் விவசாயிகள், சிறு வியாபாரிகள் மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கியுள்ள மக்கள் தங்களின் அவசர தேவைகள், மருத்துவ மற்றும் கல்வி நிதி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக தங்க நகை கடன்கள் இருப்பதால் அனைத்து தங்க நகை கடன்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறார். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் வழியாக தங்க நகை கடன்கள் இருப்பதால் மத்திய நிதி சேவைகள் துறை வழங்கியுள்ள இந்த முக்கிய பரிந்துரைகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி பரிசீலிப்பதுடன் தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையையே தொடர வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்துவதாக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.